ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोद निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। स एष रसानां रसतमः परमः परार्ध्यः अष्टमः यदुद्गीतः. ரசதமமாக இருக்கிறது உத்கீதமாகிய ஓம்காரம். சாரதரமாக இருக்கு. ரசதமம்னு பின்னாடி சொல்றார் பாஷ்யக்காரர். இங்கேயும் ரசானாம் ரசதமம் அப்படின்னு ஸ்ருதியே சொல்றது. ச ஏஷா ரசானாம் ரசதமஹ பரமஹ பரார்த்தியः அஷ்டமஹ யதுத்கீதः. உத்கீதமாகிய இந்த ஓம்காரம் இருக்கே, இது ரசங்களுக்கெல்லாம் ரசமாக இருக்கு, சர்வசாரமாக இருக்கு அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். ஏவம் ச ஏஷः உத்கீதாக்கியः ஓங்காரः. உத்கீதம் என்று சொல்லப்பட்டதாகிய ஓம்காரம், இல்லை சொல்லப்படுவதாகிய ஓம்காரம். அது என்னன்னா, பூதாதீனாம் உத்தரோத்தர ரசானாம் அதிசயேன ரசஹா ரசதமஹா. பூதம் முதலானவைகள், பூதம் முதலானவைகள் தான் நம்ம பார்த்தோம். பூதத்தில் இருக்கனுடைய ரசம் பிருத்திவி, பிருத்திவியினுடைய ரசம் ஜலம், ஜலத்தினுடைய ரசம் ஓஷதி, ஓஷதியினுடைய ரசம் புருஷன், புருஷனுடைய ரசமானது வாக்கு, வாக்கினுடைய ரசம் சாமம், சாமத்தினுடைய ரசம் ஓம்காரம்னு சொல்ல அந்த கிரமம் சொன்னதுனால இங்கே பூதாதீனாம் உத்தரோத்தர ரசானாம் அதிசயேன ரசகா ரசதமஹா. ஒவ்வொரு ரசமாக பூதத்திலிருந்து துவங்கி சொல்லப்பட்டு வந்து எல்லா ரசத்திற்கெல்லாம் ரசமாக, ரசம்னா சாரம்னு அர்த்தம், எசன்ஸ், எல்லாத்தினுடைய ரசத்தினுடைய ரசத்தமமாக இருக்கு. ஒரு ரசத்தோட இன்னொன்று, அதுக்கும் இது ரசம் இதுக்கு அது ரசம்னு போய் கடைசி ரசமாக ஓங்காரம், அதுக்கு மேலே வேற ரசம் சொல்லப்படாததுனால ரசதமஹா, உயர்வான ரசமாக இருப்பது ஓம்காரமே. பரமஹா பரமாத்ம பிரதீகத்வாத் அப்படின்னு சொல்றார். பரமஹான்னு இங்க ஸ்ருதி வாக்கியம், ஸ்ருதி பதம் அங்க போடுறது பரமஹா. பரமம்னா எல்லையானது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க பாஷ்யக்காரர் பரம ஆத்ம பிரதீகமாக இருக்கிறதுனால அது பரமமானது. வெறும் சப்தமாக அது பரமம் இல்லை, ஸ்ருதி சொல்லிட்டதுனால அது பரமம்னு அங்க அந்த தாத்பரியம் இல்லை. அது பரமாத்மாக்கு பிரதீகையாக இருக்கிறதுனால, பரமாத்ம வஸ்துவை காண்பிக்கிறதாக இருக்கிறதுனால, பரமாத்ம விஷயங்களை அதில் அத்தியாரோபணம் பண்ண முடியறதுனால. ஏன்னா ஓம்காரம் நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி சமஷ்டித்துவத்தை சர்வசாதாரணமாக ஓம்காரத்தில்
ரோபணம் பண்ணி, ஆலம்பனம் பண்ணி பார்க்க முடியும். ஏன்னா, அகார, உகார, மகாரத்துக்குள்ள சர்வாத்மா சமஷ்டி அடங்கிடுது. சமஷ்டி அடக்க முடியும். அந்த அகார, உகார, மகாரங்கள் சிம்பலைஸ் பண்றத சப்தங்கள் எப்படி சிம்பலைஸ் ஆகுறதோ, அதுல எல்லாத்தையும் அடக்கலாம். இட் இன்ஃபாக்ட் முக்காவாசி உபாசனங்கள் இந்த பூர்புவ ஸ்வஹ, அகார, உகார, மகார, ஓம்காரத்துக்குள்ள அடங்கி போயிடுறது. எல்லா உபாசனையுமே இத ஆதாரமா வச்சு. ஏன்னா, எதுல ஆலம்பனம் பண்றதுங்கிறது தானே பிரதானம். உபாசனையில சமஷ்டிய தான் ஆலம்பனம் பண்ண போறோம். ஆனா, அதுக்கு ஃப்ரேம் வேணும். நான் அன்னைக்கே சொன்னேன். ஃப்ரேம்ங்கிற வார்த்தை சொன்னேன் இல்லையா? ஏதோ ஒரு ஃப்ரேம்க்குள்ள அத அடக்கணும். அதுதான் ஆலம்பனம்னு சொல்றோம். அப்போ இங்க ஓம்காரம்ங்கிறது ரொம்ப உத்தமமான ஆலம்பனமாக இருக்கு. ஏன்னா, அது இட் லெண்ட்ஸ் இட்செல்ஃப் டூ அ சமஷ்டி. சமஷ்டித்துவத்துக்கான ஒரு உத்தம ஆலம்பனமா இருக்கிறதுனால, அந்த ஓம்காரம் பரமாத்ம ஸ்வரூபத்துக்கு பிரதீகமாகிறது. அதனால அது பரமஹான்னு இங்க பாஷ்யம் பண்றார். பரார்த்யஹா அர்த்யம் அர்த்தம் அர்த்தம்னா ஸ்தானம். பரார்த்தியः அஷ்டமः யத் உத்கீதः அப்படிங்கிறதுக்கு பரார்த்தியः அப்படின்னா அர்த்தம்னா ஸ்தானம். பரஸ்தான அர்ஹஹா அப்படின்னு அர்த்தம். பரமாத்ம ஸ்தானார்ஹா. அர்ஹன்னா ஃபிட் டு பி அர்த்தம். அப்போ அர்த்தம் ஸ்தானம். பரஞ்ச ததர்த்தம் ச பரார்த்தம். உயர்வான ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். உயர்வான ஸ்தானம் அர்ஹதி. தத் அர்ஹதி பரார்த்தியா. பர அர்த்தம் அர்ஹதி பரார்த்தியா. பரமாத்ம ஸ்தானார்ஹா அப்படின்னு சொல்றார். பரமாத்ம ஸ்தானத்தை, பரமாத்ம ஸ்வரூபமாகிய ஸ்தானத்தை அது அர்ஹதி. இட் ஃபிட்ஸ். It can be deemed to hold the Paramatma Sthanam. And it deserves the place in சொல்லலாம். It deserves the position of the Paramatma. Okay. அதனால அந்த பரமாத்ம ஸ்தானத்தை என்ன தமிழ் என்ன சொல்றது? அது பரமாத்ம ஸ்தானத்திற்கு யோக்கியமாகிறது. அது சமஸ்கிருதம் தான். அர்ஹத்தராகிறது. சொல்லத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். பரமாத்ம ஸ்தானமாக கருதத்தக்கது. பரமாத்மவத் உபாசியத்வாத் இது அபிப்பிராயா. பரமாத்மாவிற்கு சமமாக, ஒப்பாக, பரமாத்மாவைப் போல, பரமாத்மா என்று கருதி உபாசிக்கப்படுவதால், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆலம்பிச்சு பரமாத்ம வஸ்துவாகிய இந்த சர்வாத்ம பிரம்மத்தை இந்த ஓம் என்கின்ற பிரதீகத்தில் ஆலம்பித்து உபாசிக்க முடியும் என்பதால் அது பரமாத்மவது உபாசியத்வாத் பரமாத்மஸ்தானார்ஹா. ஏன்னா எங்க பரமாத்மாவை உபாசிக்கிறோம்? ஓம்காரத்துல தான் உபாசிக்க முடியறது. ஏன்? உத்தம ஆலம்பனமாக இருக்கிறதுனால. பரமாத்ம வஸ்துவை ஓம்காரம்ங்கிற பிரதீகையில தான் ஆலம்பிக்க முடியறது. அப்படிங்கிறதுனால ஓம்காரமே பரமாத்மவத்து பரமாத்ம ஸ்தானார்ஹா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. ஓமிதி பிரம்ம ஓம் இதீதகும் சர்வம்னு வேதம் சொல்றது. ஓமே சர்வம். அங்க உபாசனையா சொல்லல. அங்க ஓங்காரம் தான் சர்வம் புரிஞ்சுக்கோன்னு சொல்லுது. இந்த மாதிரி சில இடங்கள்ல ஓம்காரத்துல உபாசனை பிரதீகமாக வச்சு உபாசனை பண்ணுன்னு சொல்லும் பொழுது பரமாத்மஸ்தான அருகான்னு இங்க உபாசனை பரமாக பார்த்தா உபாசியமான பிரம்மம். ஞேயம் பிரம்ம வேற, உபாசியம் பிரம்ம வேற. ரெண்டு வேறு வேறு விஷயங்கள். உபாசனைன்னு பண்ணும் பொழுது சகுணமாக தான் உபாசிக்க முடியும்.
உபாசனைன்னு சொல்லிட்டாலே சகுனம் தான். அதனால தான் மெடிடேஷன், கான்டெம்ப்ளேஷன் 2ம் வெவ்வேற. கான்டெம்ப்ளேஷன் வந்து நிதித்தியாசனம்னு சொல்றோமே, அங்க ஞானம் வந்ததுக்கப்புறம், ஞான விஷயத்த, அந்த வாக்கியங்கள எடுத்து, அந்த சொரூபத்த வந்து திருடமாக்கிக்கிறது அந்த ஞானத்த. சுவாபாவிக பிரவிற்த்திகள் இல்ல நீக்கிறதுக்கு அதுக்கு கவுண்டர் டோட்டாக இத வாக்கியங்கள உபயோகப்படுத்தி திருப்பி திருப்பி என்ன அகம் நித்திய சுத்தா அப்படின்னு ஒரு வாக்கியத்த எடுத்துட்டு அது அந்த வாக்கியத்தை ஆதாரமா வச்சு ஏற்கனவே கிடைச்சிருக்கிற ஞானத்தை சிரவணத்தினால கிடைச்சிருக்கிற ஞானத்தை அவைலபிள் ஆக்கிக்கிறது கான்டெம்ப்ளேஷன் சொல்றோம். அதுதான் நிதித்தியாசனம். அங்க உபாசனைன்னு நம்ம சொல்றது இல்ல. அத நிதித்தியாசனம்னு சொல்றோம். அதனால ஞேயம் பிரம்ம. இந்த இடத்துல உபாஸ்யம்னு சொல்ற பிரம்மமானது சகுனமாக இருக்கும் பொழுது தான் உபாசனை பண்ண முடியும். ஏன்னா உபாசிக்கின்றவன் உபாசிக்கப்படுகின்ற பொருள் உபாசனை இதெல்லாம் எப்ப இருக்கு? ஏதோ ஒரு குணத்தினால அந்த உபாசியமான பிரம்மத்த நான் வந்து ஒரு விருத்தியாத்மகமாக உபாசிக்கிறோம். ஒரு நிமிஷம் ஒரே சத்தமா இருக்கு. கதவு சாத்திட்டேன். அதனால இங்க உபாஸ்யம் உபாஸ்யம் பிரம்மன்னு சொன்னாலே சகுனத்தை தான் உபாஸ்யம்னு சொல்ல முடியும். உபாஸ்ய பரமாத்மவத் உபாஸ்யத்வாத் அப்படின்னு நீங்க சொல்றார் பாஷ்யக்காரர். பரமாத்மா போன்று இல்ல பரமாத்மாவாக அப்படின்னா என்னன்னா இங்க ஆலம்பிச்சு தான் பண்றோம். சூப்பர் இம்போஸ் ஓங்காரம்ங்கிற அந்த சப்தத்தை எடுத்து அதை பிரத்தீக்கையாக வச்சுண்டு அதுக்கு மேல நம்ம நேத்திக்கு பண்ணமே அந்த மாதிரி அதுக்கு மேல இதெல்லாம் அது சாரமாக இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ரவுட் கொடுக்கறது, ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது ஸ்ருதி. நீ எப்படி உபாசிக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த உபாசனைகள் எல்லாமே ஒரு பர்டிகுலர் லட்சியத்தை வச்சு தான் உபாசனை. அந்த உபாசனையினுடைய முறை எதை வந்து அடையணும்னு நம்ம இன்டென்ட் பண்றோமோ அதை அடையறதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து உபாசனையினுடைய வழியும் இருக்க போகுது. அப்போ இங்க வந்து சர்வாத்ம சித்தி அப்படிங்கிற பொழுது சர்வாத்ம பாவத்துக்கு ஏத்த மாதிரி தான் உபாசனை கிரமமும் இருக்கும். அதனால தான் இப்ப இல்லைன்னா நம்ம வந்து வெறும் லைட்டை வச்சு மெடிடேட் பண்ணலாமே, அதை வச்சு பண்ணலாமே, இப்படிதான் ஏன் பண்ணணும்னா ஆப்ஜெக்டிவ் வேற. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்வாத்ம ஸ்வரூபத்தை தான் இங்க நம்ம அவலம்பிக்கிறோம். ஏன் அப்பதான் இந்த இண்டிவிஜுவல் ஈகோ டிஃப்ளேட் ஆகும்னு நான் சொன்னேன். ஏன்னா சர்வாத்ம தான் நம்மளோட லட்சியம். சர்வம் பிரம்ம அப்படிங்கிற ஒரு சொரூபத்தை அடையறதுக்கு தானே நம்ம மோட்சம்னு சொல்றோம். அந்த மோட்சமானது சர்வாத்ம சித்தி. ஏன்னா நிறைய பேர் வந்து ஐ ஆம் கான்ஷியஸ்னஸ், ஐ ஆம் நாட் திஸ் பாடி, அதை ஃபோக்கஸ் அதை பண்ணிட்டு அதுவே வந்து பிரம்ம ஞானம்னு நினைச்சுக்கிறான். ஹூ மெயின் கேட்டு கடைசியில் ஐ ஆம் நாட் திஸ் பாடி, ஐ ஆம் த பியூர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்றதுனால ஞானம் வந்துடாது. எப்போ ஞானம் சித்திக்கிறதுனா எல்லாம் நான் தான் அப்படிங்கிறது வரணும், சர்வாத்ம பாவம். அது எப்படி? அதுதான் ஞானம். நான் தனி, கான்ஷியஸ்னஸ் தனி, இனர்ட் மேட்டர் தனி, உலகம் தனி அப்படின்னு பிரிச்சுட்டா நானாத்வம் இன்னும் இருக்கே.
அது எப்படி அத்வைத ஞானமாகும்? அத்வைத ஞானம் எப்ப சித்திக்கும்னா, ஒரே வஸ்து தான் இருக்கு. அத தவிர வேற இல்லை அப்படிங்கிற ஞானம் ஏற்படும். அப்போ சர்வாத்ம பாவம் தான் லட்சியம் ஞானத்திற்கு. அதுக்கான லட்சணமாக தான் இந்த ஞான வாக்கியங்கள் இருக்கு. அப்போ சர்வாத்ம பாவத்துக்கு அடையறதுக்கு எது பிரதிபந்தமாக இருக்கு? அகங்காரம் தான். இந்த லோடட் ஈகோ இருக்கு இல்லையா? அதுதான் ப்ராப்ளம். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இண்டிவிஜுவல் ஈகோ குறையிறதோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து யோக்கியதா அம்சம் சித்திக்கிறது. அதிகாரித்துவம் சித்திக்கிறது. அப்போ அத குறைக்கிறதுக்கான ஒரு பிரக்கிரியையாக தான் இந்த கர்மயோகம் இது எல்லாமே சொல்லப்படுறது. அப்போ உபாசனையும் அதுக்கு அனுகூலமான ஒரு உபாசனை தான் நம்ம பண்ணணும். அதுக்கு தான் ஸ்ருதி வந்து இந்த மாதிரி உபாசனைய குடுக்கறது. இங்க வந்து அந்த ஓம்காரம் வந்து அஷ்டமஹா அப்படின்னு. அஷ்டமன்னா 8வதாக அப்படின்னு. 8வது ஏன்? பிருத்திவியாதி ரசசங்கியாயாம் யத் உத்கீதः யः உத்கீதः சः அஷ்டமஹா. பிருத்திவி முதலானவைகள் எண்ணினோம்னா மொத்தம் 8 இருக்கு. பிருத்திவி, ஆப்பு, ஓஷதி, புருஷன், வாக்கு, ரிக்கு, சாம, உத்கீத. அப்போ உத்கீதம் 8வதா இருக்கோ இல்லையோ? அதனால அஷ்டமஹா. ஒண்ணும் ரசம் தான். அதுல 8வதாக இருக்கிற கடைசி ரசமானது உத்கீதம் அப்படின்னு ஒரு சங்கிகைய குடுக்கறார். அடுத்து அப்புறம் கதமா, கதமா ரிக்கு, கதமத் சாம, கதமஹா, கதமஹா உத்கீதः இதி விமிருஷ்டம் பவதி. ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம், புல்லிங்கம். அதனால இங்க ஒண்ணு கதமா, இன்னொன்னு கதமத்து, இன்னொன்னு கதமஹான்னு சொல்றது. கதமா இருக்கு, கதமத் சாம, கதமஹா உத்கீதः. அதுவும் ஒரு வீப்சா வேற. 2 தடவ சொன்னா வீப்சான்னு அர்த்தம். ஏன் அது 2 தடவைன்னா ஆதரார்த்தான்றார் பாஷ்யக்காரர். வீப்சா. வாச்சः ரிக்ரசः இதி உக்தம். வாக்குக்கு ரிக்கு ரசமாக இருக்குன்னு சொல்லப்பட்டது. கதமாசா இருக்கு. அது என்ன அந்த இருக்கு அப்படின்னு. கதமாங்கிற பதம் டதமச். இப்ப கொஞ்சோண்டு இதுல வியாக்கரணத்தை பாஷ்யக்காரர் கிராமர் கொண்டு வரார். பாஷ்யம் படிக்கிறதுனால அதை பார்ப்போம். ரொம்ப ஃபாஸ்டா பார்த்துன்னு போயிடலாம். அது ரொம்ப இதுல ஸ்பெண்ட் பண்ணணும்னு இல்லை. இதுல எல்லாரும் பாணினி சூத்திரம் தெரிஞ்சவாளும் கிடையாது. இருந்தாலும் பாஷ்யத்தினுடைய அனுசரிச்சு போறதுனால நம்ம இதை பார்ப்போம். வா பகூனாம் ஜாதி பிரஷ்னே டதமச்சு அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. பாணினியினுடைய வியாக்கரண சூத்திரம். சூத்திரம்னா கிரிப்டிக்காக சொல்லப்படுற விஷயத்துக்கு சூத்திரம்னு பேர். அல்பாட்சரம், அசந்திக்தம், சாரவத்து, விஸ்வதோமுகம் அப்படின்னு லக்ஷணம் சூத்திரத்துக்கு. சூத்திரம் ஏன்னா அந்த காலத்துல எல்லாமே சப்தாத்மகமாக தான். அப்பெல்லாம் புக்கு ஓலைச்சுவடி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் புஸ்தகத்தை அவாய்ட் பண்றதாக தான் இருந்தது நம்மளோட லிட்ரேச்சர்ஸ் டெக்ஸ்ட் எல்லாம். எப்படி எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு ஆஸ்பெக்ட் உண்டு. வெளியில புஸ்தகத்துல இருக்கிறத விட புத்தியே புஸ்தகமா இருந்தது அப்போ. அது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா, இந்த மீட்டர் ஸ்லோகங்கள் எல்லாத்துக்கும் மீட்டர். ரிக்கு எல்லாமே மீட்டர் உண்டு. சந்தஸ்ன்னு சொல்றது. மீட்டர் இருக்கும்போது மனப்பாடம் பண்றது ஈஸி. தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவः மாமகாः பாண்டவாश्चैव கிமகுர்வத சஞ்சய திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வ்யூಢம் துர்யோதனஸ்ததா ஆச்சார்யமுபசம்கம்ய ராஜா வசனமப்ரவீத் பஷ்யைதாம் பாண்டபுத்ராணாம் ஆச்சார்ய மகதீம் ஜமும் வ்யூಢாம் எப்படி இப்படி சொல்ல முடியறதுன்னா அந்த மீட்டர் இருக்கிறதுனால. இதே ஒரு ப்ரோஸ் டெக்ஸ்டா இருந்தா இந்த மாதிரி சொல்லிட முடியுமா? முடியாது. மெமரைஸ் பண்றதுக்கு இந்த மீட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கண்ண மூடின்னு தூக்கத்தை எழுப்பினாலும் சொல்ல முடியாது. இப்ப விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றவாள்லாம் சொல்லிடுறோம் இல்லையா? எப்ப எழுப்பினாலும். காரணம் அந்த மீட்டர் இருக்கிறது. ஸோ அது
ஒன் ஆஃப் தி வேஸ் மெமரைஸ் பண்றது. மீட்டர் இருந்தா ஈஸி. வியாக்கரணத்துக்கும் மீட்டர் வச்சு பண்ணலாம். பண்ணா ரொம்ப பெருசா போயிடும். அதனால இவ என்ன பண்ணா, இந்த சூத்திரம்னு ஒண்ணு பண்ணா. சூத்திரம்னா த்ரெட். அதாவது மினிமல் வேர்ட்ஸ், மினிமல் சிலபிள்ஸ் இருக்கணும். அல்பாக்ஷரம் அப்படின்னு. அக்ஷரம் கம்மியா இருக்கணும். அசந்திக்தமா இருக்கணும். அதே சமயத்துல வந்து குழப்பப்படாது. ஏற்கனவே அக்ஷரமே கம்மியா இருக்கு அப்படிங்கிற பொழுது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம இருக்கணும். அப்புறம் விஸ்வதோமுகமா இருக்கணும். ஒரே வேர்ட்லேருந்து தேவைப்படும்போது பல அர்த்தங்கள் எடுத்துக்க முடியணும். 2மே வேலிட் அர்த்தமாக. இல்ல 3 வேலிட் அர்த்தம் எடுத்துக்க முடியணும். அப்படி அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமான சிலபல்ஸ யூஸ் பண்ணி விஷயத்த கன்வே பண்ண முடியுமோ அதுக்கு சூத்திரம்னு பேரு. அதுவும் இதே காரணம் தான். மெமரைசிங் பண்ண வேண்டி இருக்கிறதுனால மினிமல். அப்ப சூத்திரத்துக்கு எப்படி சூத்திரம் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு சூத்திரத்த எடுத்து அத விசாரம் இப்போ பிரம்மசூத்திரம்னு இருக்கு. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசான்னு ஆரம்பிக்கிறது. அப்ப அத அப்படின்னா, அத்தன்னா என்ன அப்படின்னு விசாரம். அதற்கப்புறம், எதற்கப்புறம், அதற்கப்புறம்னா எதற்கப்புறம். கேட்டு தான் நானும் அந்த கேள்வி. எதற்கப்புறம்ன உடனே அந்த விசாரம் ஆரம்பிக்கும். வேதம் படிச்சதுக்கு அப்புறமா, இல்ல வந்து கர்மாக்கள்லாம் பண்ணதுக்கு அப்புறமா, இல்ல பல வித்யைகள்லாம் கற்றதுக்கு அப்புறமா, இல்ல ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறமா, நெறைய விஷயம் வரலாம்ல எதற்கப்புறம். அப்ப எதற்கப்புறம்ங்கிறதனுடைய விசாரம் எல்லாம் பண்ணி ஒரு தீர்மானத்துக்கு வந்து, சாதன சதுஷ்டய சம்பத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வரோம். ஆச்சாரியால் வரார். சொல்றார். அதுதான் அந்த அர்த்தக்கு அர்த்தம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இப்போ இவ்ளோ ஆர்குமென்ட்ஸ் நம்ம பண்ணி தானே இதுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஆர்குமென்ட்ஸ ஞாபகம் வச்சுக்கிறோமா? அவசியம் இல்ல. அத்தன்னா இதுதான் அர்த்தம் அப்படின்னு அந்த கேப்சூல்குள்ள அர்த்தம் திருப்பி உள்ள போயிடுறது நம்ம புத்திக்குள்ள. அப்ப வெறும் அத அப்படின்றத மைண்ட்ல வச்சுண்டாலே, அதுக்கு பின்னாடி இருந்த இத்தனை விஷயங்களும் இன்க்ளூட் ஆயிடுறது. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசாங்கிறத மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா, ஒன்ஸ் அது அத்தன்றத நம்ம பார்த்த உடனே மத்ததெல்லாம் தானாவே சேர்ந்து வந்துருது. அது மாதிரி சூத்திரங்கள்ன்றது கேப்சூல்ஸ் மாதிரி. அதுக்குள்ள பல விஷயங்கள அடக்கி வைக்கிற அந்த ஒரு பத்ததி, பல சூத்திரங்கள் இருக்கு. இதுல வியாக்கரண சூத்திரம் பாணினி எழுதினார். அத பேஸ் பண்ணி தான் சமஸ்கிருத வியாக்கரணம். அதுக்கு பதஞ்சலி மகாபாஷ்யம்னு பாஷ்யம் பண்ணார். இது அநேகமா சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாதனால சொன்னேன். இதுல ஒரு சூத்திரம் இருக்கு. 5-3 அஷ்டாத்தியாயின்னு பேரு அதுக்கு. 8 அத்தியாயம். அதுல 5வது அத்தியாயத்துல இந்த 3வது பாதத்துல 93வதாக சூத்திரம் வா பகூனாம் ஜாதி பரிப்பிரஷ்னே டதமச்சு. ஜாதிகளுக்கு நடுவுல ஒரு ஜாதி என்ன ஜாதியாக இது இருக்கு? ஜாதினா கலெக்ஷன். நம்ம தமிழ்ல சொல்ற ஜாதி இல்ல. ஜாதினா ஒரு கலெக்ஷன் செட். ஒரு இத்தனை செட் இருக்கு. அதுல இது எந்த செட்? அப்படின்னு கேள்வி கேட்கணும்னா டதமச்ச உபயோகப்படுத்தணும் பிரத்யயமாக. கஹா இல்ல கம், கிம் அப்படிங்கிறதோட இந்த டதமச்ச சேர்த்தா கதமான்னு வரும். இந்த டத்தமச்சு அப்படிங்கிறதோட கூட சில இன்னும் பிரத்யயங்கள்லாம் சேர்ந்து கதமான்னு வரும். அந்த கதமாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பல விஷயம் பல ஜாதிகள் கலெக்ஷன்ஸ்குள்ள இது எந்த கலெக்ஷன் அப்படின்னு கேட்கறதுக்கு டத்தமச் யூஸ் பண்ணலாம். இப்ப எதுக்காக இத்தனை வியாக்கரணத்தை இவர் கொண்டு வர்றாருன்னா, பூர்வபக்ஷி என்ன கேள்வி கேட்கிறான், டத்தமச்சுன்னா பல செட்டுக்குள்ள இருக்கிற ஒரு செட்ட செலக்ட் பண்றதுக்கு தானே. இங்க வந்து ரிக்குன்னு பல செட் ரிக்கு இல்லையே. ரிக்குன்றது மொத்தமே ஒரே செட்டு தான். சாமங்கிறது ஒரே செட்டு தான். பல சாமங்கள் இல்ல. அப்ப கதமத் சாமன்னு எப்படி கேட்கலாம்? அப்ப நீ பண்ணிக்கிற அர்த்தம் தப்புன்னு பூர்வபக்ஷி கேள்வி கேட்கிறான். அதுக்காக தான் இந்த இது கொண்டு வரார். இதி யுக்தம் சாந்தச பிரயோகங்கள்ல வந்து பொதுவா இந்த அளவுக்கு கிராமர் ஏன்னா பகுலம் ஜந்தசி அப்படின்னு சொல்லிடுவார் இவர். இல்லைன்னா இந்த வேதத்திற்கு வந்து இந்த ரெகுலர் கிராமர் வந்து அப்ளை ஆகாது ஃபுல்லா. ஏன்னா கிராமர் வந்தது மச் லேட்டர். இன்ஃபேக்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ் வந்ததே மச் லேட்டர்ன்னு தான் நம்ம சொல்றோம். ஸோ ஸ்ருதி வரும்பொழுது இந்த கிராமர் கிடையாது. ஸோ ஸ்ருதி வந்து ஸ்ருதியினுடைய
ஸ்ட்ரக்சரும், யூசேஜஸும் ஸ்போக்கன் லாங்குவேஜ் அப்புறம் லிட்ரேச்சர்ல யூஸ் பண்ணியிருக்கிற லாங்குவேஜோட மாறுபட்டிருக்கு. அப்புறம் வர்ற லிட்ரேச்சர்லலாம் வேற மாதிரி கன்வீனியன்ஸ்க்கு அனுகூலமாக லாங்குவேஜ் மாறியிருக்கு. அப்ப கிராமர் பிரதானமாக அந்த லிட்ரேச்சருக்கும், ஸ்போக்கனுக்கும் தேவையானபடி தான் கிராமர் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப வேதம் கிட்டத்தட்ட இத அனுசரிச்சு இருக்கிறதுனால வேதத்துக்கு மேக்ஸிமம் அப்ளை ஆகும். ஆனா சப்ஸ்டான்ஷியல் போர்ஷன்ல இந்த கிராமர் அப்ளை ஆகாதுங்கிறதுனால தான் அவர் ஓப்பனா விட்டுட்டார். சாந்தச பிரயோகங்கள்ல இப்படிலாம் ஸ்ட்ரிக்ட் கிராமர் அப்ளை ஆகாதுன்ட்டார் அவர். பாணினி நெறைய இடத்துல அத சொல்லிடுவார். பகுளம் சந்தசி அப்படின்றார். எனிவே, இங்க திரும்பி வந்தா கதமாசா இருக்கு. கதமத்து தத் சாமஹா, கதமஹா வாச உத்கீதா. அது என்ன? அது என்ன? அது என்ன? கதமா கதமா இது வீப்சா ஆதரார்த்தா. மரியாதைக்காக கதமான்னு சொல்லப்படுறது. ஆனா இவன் கேள்வி கேட்கிறான், இந்த சூத்திரப்படி டச்சமச் பிரத்யயா இஷ்டஹா நஹி அத்ர ரிக் ஜாதி பகுத்வம். பல ரிக் ஜாதிகள் இல்லை. கதம் டதமத் பிரயோகா. எப்படி டதமச் இங்க பிரயோகிக்கப்படுறது அப்படின்னு. ந ஏஷ தோஷா. இது ஒரு பெரிய தோஷம் இல்லைங்கிறார் பாஷ்யக்காரர். ஏன்னா 2 விதமா நீ எடுத்துக்கலாம். என்ன ஜாதௌ பரிப்ரஷ்னஹா அப்படின்னு எடுத்துக்கலாம். இனி ஜாதேஹே பரிப்ரஷ்னஹான்னு எடுத்தேன்னா, இங்க என்ன அர்த்தம்? ஜாதிகளில் இது எந்த ஜாதின்னு ஆகும்? ஜாதிகளில் ந து ஜாதேஹே பரிப்ரஷ்னஹான்னு கடைசியில போடுறார். ந து ஜாதேஹே பரிப்ரஷ்னஹா இதி விக்ருஹ்யதே. அப்படி விக்கிரகம் பண்ணாத ஜாதோ பரிப்ரஷ்னஹா, ஒரு ஜாதியில் இருக்கும் விஷயங்களில் இது என்ன அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஜாதோ பரிப்ரஷ்னஹான்னு எடுத்துட்டேன்னா, ஒரு ஜாதிக்குள்ள பல வியக்தி இருக்கு. ரிக்குங்கிறது ஒரு கலெக்ஷன். அந்த கலெக்ஷன் ஆர் செட்டு. அந்த செட்டுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவல் இருக்கு. அப்போ ஜாதௌன்னு எடுத்துட்டேன்னா, விக்கிரகம் பண்ணேன்னா, இங்க பிரச்சனை இல்ல. அதான் சொல்றார், ஜாதௌ பரிப்ரஷ்னஹா ஜாதி பரிப்ரஷ்னஹா இது ஏதஸ்மின் விக்கிரகே ஜாதௌ ரிக் வியக்தீனாம் பகுத்வோபபத்தேஹ. ஜாதிங்கிற அந்த இது ரிக்குங்கிற ஜாதியில பல ரிக்கு வியக்திகள் இருக்கு. ஜாதி வியக்தி, வியக்தினா இண்டிவிஜுவல், ஜாதினா கலெக்ஷன் செட்டு. அந்த செட்டுல பல ரிக்குகள் இருக்கு. அதனால இங்க ஜாதவ் பரிப்ரஷ்னஹா ஜாதி பரிப்ரஷ்னஹா அங்க நீ டதமச் உபயோகப்படுத்தலாம்னு இருக்கே. ஜாதி பரிப்ரஷ்னஹான்றத ஜாதேஹே பரிப்ரஷ்னஹான்னு எடுத்துட்டாதான் இங்க டதமச் உபயோகமாகாது. ஜாதவ் பரிப்ரஷ்னஹான்னு எடுத்துட்டதுக்கு அப்புறம் இங்க டதமச் உபயோகப்படுத்தலாம். பாணினி சூத்திரம் செல்லுன்ட்டார். அவன் திருப்பியும் சொல்றான், நனு ஜாதேஹே பரிப்ரஷ்னஹா இதி அஸ்மின் விக்கிரகே கதமஹ் கடஹா இத்தியாதி உதாகரணம் உபபன்னம். ஏன்னா உதாகரணம் பொதுவாக என்ன சொல்லப்படும்னா கதமஹா கடஹா அப்படிங்கிறது தான் இந்த டதமச் பிரத்யேக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்டாக் எக்ஸாம்பிள். பதஞ்சலி பாஷ்யத்துல பண்ணிருப்பாரா இருக்கும். நான் அது செக் பண்ணல. அதனால அந்த மாதிரி நீ கதமஹா கடகான்னு சொல்லும் பொழுது கட்டசாக்கைகள்ல நீ எந்த கட்டசாக்கை அப்படின்னு கேட்டா அது சரியாக இருக்கும். அப்போ நீ ஜாதேஹே பரிப்ரஷ்னன் தான் நீ எடுத்துக்கணுமே ஒழிய ஜாதோ பரிப்ரஷ்னகா நீயா உன் இஷ்டத்துக்கு எடுத்துக்க முடியாதுன்னு திருப்பியும் பூர்வபக்ஷி சொல்றான். இதி ஆதி உதாகரணம் உபபன்னம் ஜாதோ பரிப்ரஷ்னஹா இத்தியத்திர து ந யுஜ்யதே அப்படின்னா. ஆனா பாஷ்யக்காரன் சொல்றார், இல்ல அங்கேயும் ஜாதவ் பரிப்ரஷ்னகா ஒத்து வரும். தத்ராபி கட்டாதி ஜாதவ் ஏவ வியக்தி பகுத்வாபிப்பிராயன பரிப்ரஷ்னஹா இதி அதோஷா. அங்க கூட கட்டஜாதியில கட்ட ஜாதிக்குள்ள நீ கட்ட ஜாதிகள்ல நீ எந்த கட்ட ஜாதின்னு ஒண்ணு, கட்ட ஜாதியில நீ எந்த கட்டம்னு நீ அங்க எடுத்துக்கலாமே. அதனால பகுத்துவ அபிப்பிராயம் அங்கேயுமே செல்லும். அதனால எதி ஜாதேஹே பரிப்ரஷ்னகா சியாத் கதமா கதமா ரிக் இத்தியாதவ் உபசங்கியானம் கர்த்தவியம் சியாத். நீ ஜாதேஹே பரிப்ரஷ்னகான்னு எடுத்துட்டேன்னா இப்ப வேற ஒரு அர்த்தத்தை தேடணும். அதாவது ஸ்ருதி இங்க சொல்றது ஜாது பரிப்ரஷ்னகான்னு எடுத்துக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி விமனிஷ்டம் பவதி விமர்ஷா கிருதோ பவதி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்றார்.
மேல நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.